அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. சாரி, சாரி, சாரி. கரூர் மக்கள் சந்திப்புக்கு போயிருக்கிறாரு. அவரு அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாரு. அந்த விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம். நான் கோவை மைந்தன் நாகராஜ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அது கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். கிட்டத்தட்ட பர்சனலாவும் சரி, இல்ல பிரச்சாரத்திலயும் சரி, உங்க பிரச்சாரத்துக்கு இடம் குடுக்காததும் சரி, நெறையா ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. நெறையா ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு ஆளுங்கட்சி தரப்புல வந்து உங்களுக்கு குடுத்தாங்க. அது நான் கூட வீட்ல டிஸ்கஸ் பண்ணேன். "என்னப்பா இது இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பாவம் ரொம்ப வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா, இந்த கரூர் விஷயத்துல இன்னைக்கு என்ன பேசுறீங்கன்னா, அரியலூர் அரியலூர் மாவட்டத்துல பிரச்சாரம் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க கிட்ட நான் கேட்கறேன்னு போலீஸ்காரங்க வந்துட்டு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இந்த மாரி கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால வந்துட்டு அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்க ஓகே. நாங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே. ஆனா கரூர்ல வரும்போது அந்த மாரி யாருமே எதுவுமே சொல்லல. இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார் மேல? போலீஸ்காரங்க மேல பதில் சொல்றீங்க. போலீஸ்காரங்க எத்தன தான் அவங்க செய்வாங்க? எவ்வளோ வேலை தான் அவங்க பார்ப்பாங்க? அதெல்லாம் வந்துட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கீழ இருக்கிற டிபார்ட்மெண்ட் சிஎம்ஸா? அவங்க மேலயே வந்து நீங்க குறைய சொல்லலாமா? அவங்கலாம் எவ்வளோ எத்தன எத்தன மக்கள வந்து அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க? இந்த மாரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது தெரிஞ்சு தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாரி ஒரு பெரும் துயரம் நடக்கும்போது, அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன பேரு டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் தெரிஞ்சு தான் அவங்களோட பேர அவங்களே கெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, இந்த இந்த லெவலுக்கு அவங்க இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. போலீஸ்காரங்க சொல்லல. கரூர்ல வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல தாவேகா கட்சிக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? யாரும் வச்சுக்கலையா நீங்க? யாரும் அரேஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து கவர்ன்மெண்ட்டே சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்க கட்சிக்காரங்க எங்க போனாங்க? உங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உங்க கட்சிக்காரங்க பொதுச் செயலாளருக்கு எதுவுமே சொல்லலையா? தலைவரே இந்த மாரிலாம் கூட்டம் அதிகமாயிருக்கு. நம்ம போலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லலையா உங்களுக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சின்னே பேசிட்டு இருக்கிறீங்க? முதல்ல நீங்க போலீஸ்காரங்க மேல வச்ச இந்த குற்றத்த வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு போலீஸ் மேல நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க உங்க ரசிகர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க டிவிகே கட்சிக்காரங்கலாம் நல்லா சுய ஒழுக்கம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பியிருப்பாங்களோ பாவம். ஆனா ஏமாந்தது நீங்க இல்ல. அவங்க தான் ஏமாந்துருக்காங்க. நான் ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்க டிவிகே கட்சிக்காரங்க பண்றது அலப்பற தாங்க முடியல. நேத்திக்கு கூட ஒரு வீடியோல பார்க்குறேன். அவங்க அம்மாவையே அடிச்சுட்டு வந்துட்டு, "ப்ரோ நான் எங்க அம்மாவையே அடிச்சுட்டு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாரி ஆட்கள்லாம் வந்துட்டு, ஒரு மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பானுங்க? இப்ப எவ்வளோ மீட்டிங்ல ஒரு டவர் மேல ஒருத்தன் ஏறியிருக்கான். ஒருத்தன் ஏறுறான். உங்க முன்னாடியே ஏறுறான். அதுக்கும் போலீஸுக்கும் தான் சம்மந்தம் எதுவும் சொல்வீங்களா? இதெல்லாம் உங்க கட்சிக்காரங்க உங்கள பார்க்கணும், உங்கள கிட்ட பார்க்கணும். அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறுல, அங்க இருக்கிற கிரவுட்ல நடந்த விஷயம் தான் இது. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு டைம் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா என் மேலயும் தப்பு இருக்கு. நான் லேட்டா வந்தது. மக்கள காக்க வச்சது என்னோட தப்பு இருக்கு. அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க வாயிலருந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுதான் வந்துட்டு ம மக்க மத்த மக்கள வந்துட்டு உங்க மேல இருக்க கோவத்த வந்து அதிகரிக்க காரணம் இதுதான். ஒரு வார்த்தை, ஆமா என் மேலயும் தப்பு இருக்கு. அரசாங்கம் மேல மட்டும் இல்ல. என் மேலயும் தப்பு இருக்கு. அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் உங்க வாயிலருந்து வரமாட்டேங்குது? சம்பவத்தில் இந்த சம்பவத்துல யாரெல்லாம் இறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அந்த டிவி ஸ்கிரீன்ல ஆன் பண்ணுமா, விஜய் மாமா, விஜய் மாமான்னு சொல்லி.
அந்த ஸ்க்ரீன தொட்டு முத்தம் குடுக்குற கொ குழந்தைங்க அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தைங்கள பார்க்க போனீங்களா நீங்க? இல்ல எவ்வளோ நாள் கழிச்சு தான் போனீங்க? அந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான போயிருக்கிறீங்க. தப்பா நெனச்சுக்க வேணாம். இதே உங்க வீட்ல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, போய் வீட்ல உட்காந்துட்டு ஒரு ரூம்ல பூட்டி உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பீங்களா? இல்ல கேட்க தோணுது. இந்த மாரி தான் கேட்க தோணுது. நீங்க இந்த மாரி பேசும்போது எங்களுக்கு இந்த மாரி தான் கேட்க தோணுது. எப்படி இவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சது? இந்த இடையில வந்துட்டு இங்க வேற மலேசியால வந்து வேற டான்ஸ் வேற ஆடுனீங்க. குத்தாட்டம் வேற போட்டீங்க. எப்படி இதெல்லாம் போட முடிஞ்சது உங்கனால? இதுல வந்து இப்போ வாய் கிழிய வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் அவங்க தான் காரணம். திமுக அவங்க தான் காரணம். இப்படி பண்ணா அப்படி பண்ணலாமா? அப்படி நடந்துச்சுன்னா இப்படி பண்ணுங்க. எப்படி இந்த மாரிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணுதுன்னே தெரிய மாட்டேங்குது சிஎம் சார். உங்களுக்குலாம் என்ன? ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு மீட்டிங்க போட்டோமா, அந்த மீட்டிங்ல வந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் நம்ம பேசினோமா, அந்த 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு பேசுறதுக்காகவே முட்டாள் மக்கள் வந்துட்டு கத்து கத்துன்னு கத்துவாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்ன பேசுறாங்க? ஏது பேசுறாங்க? எதுவுமே வந்துட்டு யோசிக்கிறது இல்ல. வர்றாங்க, ஏதோ ஒரு வணக்கம் சொன்னாங்க, நண்பா, நண்பின்னு சொன்னாங்க சொன்னாலே கத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ என்னடா இப்படி இருக்கிறாங்களே! கொஞ்சம் கூட வந்துட்டு எதுக்கு வந்திருக்கிறாங்க? என்ன சம்பவத்துக்காக வந்திருக்கிறாங்க? அதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு நினைச்சு பார்க்குறாங்களா? அப்புறம் ஒரு அக்கா வேற வந்துட்டு ஒரு வீடியோல சொன்னாங்க. நாங்க ஹைவேஸ்ல வந்து விஜய பார்த்தோம். ஆனா வந்துட்டு மீட்டிங்க்கு நாங்க போகல. மீட்டிங்கு போயிருந்தா நாங்க இந்நேரம் இருந்திருப்போமா? அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இத நம்ம என்ன சொல்றது? பேசும்போது வந்துட்டு உங்க வார்த்தைகள்லாம் வந்துட்டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. சிஎம் வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமா? இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசி ஆகணுமா? நீங்களே இப்படி இருக்கும்போது, Instagram ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். YouTube ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம். நீங்க இப்படி இருந்தா, அப்போ உங்களோட ரசிகர், ரசிகைகள்லாம் அப்ப எப்படி இருப்பாங்க? எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அவன் பழிய தூக்கி என் மேல போட்டாங்க, பழிய தூக்கி என் மேல போட்டாங்க. ஒரு வார்த்தை வந்துட்டு, ஆமா என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்துட்டு எல்லாம் மக்களுக்காக வந்தேன், மக்களுக்காக வந்தேன். அரசியல்னா மக்களுக்காக தான் வரணும். வேற யாருக்காக வர்றது அரசியலுங்கிறது? அரசியல்னா என்ன? சும்மா எப்ப பார்த்தாலும் மக்களுக்காக வந்தேன், மக்களுக்காக வந்தேன். அரசியல்வாதினாலே மக்களுக்காக வர்றதுன்னு தான் பேரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க? நம்ம நார்மல் கார்ல தான் போறீங்களா? ஆ? உங்களுக்கு தனி விமானம்லாம் இருக்குல்ல? மக்களே உங்கள விட எனக்கு காசு பணமா முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்குங்க ஃபர்ஸ்ட்டு அங்க போகாம எதுக்குங்க மலேசியால உங்க படத்துக்கு வந்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்க? மக்கள் முக்கியமா? உங்க படம் முக்கியமா? மக்கள போய் சந்திக்கலாம்ல? அது அது பண்ணாம மலேசியால வந்துட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருந்திருக்கிறீங்க. அடுத்து சட்டசபைய பத்தி பேசினீங்க. ஓடு, ஓடு, ஓடுன்னு சொல்லிட்டு ஏதோ டயலாக்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசுறதுக்காக வாய் வாய் எடுத்தாலே ஆப்போசிட் காரங்கலாம் வந்துட்டு ஓடி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சட்டசபைய நாங்களும் தான் பார்த்தோம். அவங்க தைரியமா கேட்கறாங்களே, தில்லு, திராணி இருந்துச்சுன்னா யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. ஆனா இங்க எப்படி சொல்றீங்க? எதுவுமே பேச மாட்றாங்க. பேர எடுத்தா ஓடுறாங்க அப்படிங்கிறீங்க. இதையும் மக்கள் நம்புறாங்க. ஒரு நேர்ல என்ன நடந்துச்சு அத பார்த்துட்டும், ஆனா நீங்க சொல்றது தான் மக்கள் நம்புறாங்க. அதுக்காக தான் அங்க சவுண்ட் வருது அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க முட்டாள் தான். அங்க இருக்கிறவங்கள அப்புறம் என்னன்னு சொல்றது? அடுத்து வாய தொறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்க பத்தி பேசுனீங்க. ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு அதெல்லாம். என்ன சொல்றதுன்னா, அதாவது உங்களுக்கு எதிர்த்து கேட்காத, அ எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு இடத்துல தான் நீங்க வந்துட்டு அவ்ளோ பேச்சு பேசுறீங்க. இந்த மக்கள் மேடையில எல்லாம். ஆப்போசிட்ல எல்லாம் இந்த சட்டப்பேரவையில உங்களுக்கு ஆப்போசிட்ல எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க.
மீடியா முன்னாடி உங்களுக்கு எதிரா வந்துட்டு நிருபர்கள்லாம் இருப்பாங்க. இந்த 2 இடத்துல நீங்க பேச மாட்டீங்க. வாயே தொறக்க மாட்டீங்க. ஆனா இங்க தொறப்பீங்க. அவங்க சொல்றது அப்ப கரெக்ட்டு தானே! எந்த இடத்துல நம்மளுக்கு எதிரா ஒரு கேள்வி வராதோ, எழும்பாதோ, அந்த இடத்துல வந்து நீங்க பேசுறீங்க. எந்த இடத்துல வந்து கேள்வி கேட்பாங்களோ, நம்மளுக்கு எதிரா ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்களோ, இல்ல நம்மகிட்ட ஏதாச்சும் டவுட் கேட்பாங்களோ, அந்த இடத்துல வந்து நீங்க வாய திறக்கிறது இல்லையே. பக்கத்திலேயே நிக்கிறது இல்லையே. ஓடுறீங்களே. அப்போ வாய திறங்க சிஎம் தானே சார் சொல்லணும். இந்த மேடையில ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருந்தீங்க. இங்க முதலீடு எல்&டி முதலீடுகள்லாம் வரும். பலருக்கு வேலை வாய்ப்புலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ரொம்ப ஒரு கண்டிப்பா மதிக்கிறேன். அது வந்து நம்ம நம்ம தமிழ் ஆள் அது நம்ம தமிழக ஆட்களுக்கு வேலை குடுத்தீங்கன்னா சந்தோஷம். இல்ல ஏதாச்சும் உங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாச்சும் குடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அங்க என்ன வேலை அங்க இருக்கிறாங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குடுத்தா ஓகே தான். இல்ல உங்க 1 வீட்ட 3வது வீட்ட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் குடுக்காம இருந்தா அது சரிதான். அடுத்து இந்த லஞ்சம். அதுக்கு உண்மையிலேயும் ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு அது என்ன நிலவரம்னு சொல்லி தெரியல. ஆனா வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்ப லஞ்சம்லாம் கம்மியாயிருக்கு. வேலையெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னி கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை, இந்த நகராட்சி இதுல எல்லாம் வந்துட்டு இந்த மாரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கிறேன். தெரிஞ்சவங்ககிட்டயும் கேட்டேன். ஓகே தான். இன்னியும் கொஞ்சம் பெட்டரா வரணும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் டைம் இருக்கு. ஆனா ஒரு சில விஷயம் வந்துட்டு நீங்க பண்ற போக்கு சரியில்ல. ஒரு சில விஷயத்துல ஓகே, ஓகே தான். இந்த பண்ற போக்கு சரியில்ல அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த கரூர்ல வந்து 41 பேர் இறந்தாங்க. அதுல 32 பேத்துக்கு ஏதோ வந்து கவர்ன்மென்ட் ஜாப் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுவும் லாஸ்ட் ஹியரிங் வந்துட்டு 21ஆம் தேதி வருது. இப்ப நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஒரு 3, 4 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கட்டு நான் இது பண்றேன். நமக்கு அது மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. அதாவது ஒரு பிகினர் லெவல்ல இருக்கு. ஒரு ப்ரோ லெவல்ல இருக்கிற யூடியூபர்லாம் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் வந்துட்டு நிப்பாட்டாம, கட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஒரு அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகாம ப்ரிப்பேர் ஆனாலும் வந்துட்டு அவ்வளோதான் ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்காக பேசுவாங்க. ஏன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தொடர்ச்சியா நீங்க பேசல. அதுக்கப்புறம் பேப்பர் எடுக்குறீங்க. அந்த மாரி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க கிட்டத்தட்ட வருஷ கணக்கா படிக்கிறாங்க. வருஷ கணக்கா படிச்சு, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விஷயங்கள வந்து மண்டைக்குள்ள வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. எதுக்காக? எல்லாம் ஒரு எக்ஸாமுக்காக. ஒரே ஒரு வேலைக்காக. ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக. அந்த மாரி இருக்கும்போது, இப்ப அவங்களோட அசால்ட்டா வந்துட்டு உங்களோட ஒரு விழாக்கு, அது வந்துட்டு உங்களோட ஒரு மீட்டிங்க்காக வந்துட்டு அவங்க உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு, அசால்ட்டா ஒரு 30 ஜாப் எடுத்து அவங்களுக்கு குடுக்குறீங்களே! இதெல்லாம் நியாயமா? இல்ல நியாயமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையான ஸ்டோரி தான். என் ஒய்ஃப் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. "ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஒய்ஃப் சொன்னாங்க, "இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு." அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. "நீ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணு." அ ஏன்னா அவங்க குடும்பத்துல எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் தான். இந்த பொண்ணும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு எழுதி பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா தான் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்துக்கான ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் எடுப்பாங்களாமா. அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க. இப்போ எ கிடைச்சிருக்கலாம். இப்போலாம் கல்யாணம் ஆயிருக்கலாம். அது சரியா தெரியல. ஆனா, இந்த மாரி இருக்கிறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சுல கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்கா வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுட்டு, நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 50 வயசு ஆளுங்க கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 30 வயசுல வந்து பதிவு பண்ணிட்டு 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இன்னும் இருக்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்த அசால்ட்டா வந்துட்டு உங்க விழாக்கு உங்க மீட்டிங்க்கு வந்தாங்க.
இறந்துட்டாங்க. துயர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க சொல்லலாம். அது வந்து ஒரு கருணை அடிப்படையில தான் இது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விழா வந்து ஒரு கருணை அடிப்படையான்னு எனக்கு தெரியல. போன ஆட்சியில வந்துட்டு கள்ள சாராயம் குடிச்சு ரூ. 10,00,000 குடுத்தாங்க எல்லாத்துக்கும். இந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, உங்க மீட்டிங்க்கு வந்து இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை குடுக்குறீங்க. அப்ப அவங்களுக்கும், உங்களுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னே தெரியல. 2 பேரும் ஒரே டிப்ப 2 பேரும் ஒரே மாரி தானே பண்றீங்க. முன்னாடி 41 உயிர் போயிடுச்சு உங்கனால. இப்போ 31 பேத்துக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல உங்கனால. அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்பதான் இந்த மாரி ஒரு சில குறைகள் தான் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நிவர்த்தி பண்ணுங்க. மத்தபடி ஆட்சியில வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். கொஞ்சம் நிறைகள், கொஞ்சம் குறைகள் இருக்கும். என்னடா குறைகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்ல. நான் சொன்னா வந்துட்டு இந்தா ரூ. 200 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க Facebookலலாம். நான் வந்துட்டு கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா இல்ல. என்ன நடக்குதோ, என் மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அத சொல்றேன் அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. இதுக்காக நீ டிஎம்கேவா, இல்ல நாம் தமிழரா அதெல்லாம் இல்ல. நானும் ஒரு மக்கள். எனக்கு என்ன டவுட் இருக்கோ அத வந்து நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். இந்த காணொளி பத்தி உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் நீங்கள் என்னை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.